Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம YouTube சேனல் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 505X வந்து ஷட்டர் டைப் மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடா என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 500X வந்து நம்ம incubator வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 500X வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டைப் சேம் லிலிடெக் மாடல் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி காம்பேக்டாக பண்ணியிருக்கிற மிஷினோட ரிவ்யூ தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்பேக்ட் மிஷினில் வந்து நம்ம எப்படி வந்து ஹீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் 500 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 400 வாட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் 2 8-inch ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். அதை விட வாட்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இங்கே அட்வான்டேஜஸ். ஏன்னா வாட்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணி ஹீட்டை வந்து ரைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கரண்ட் பில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக சேவ் ஆகும். இதில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பாக்ஸோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸ்பேஸ் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இது வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பாக்ஸை வந்து பர்ஃபெக்டான ஒரு சைஸுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இதோட இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி லென்த் வந்து வரும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி வரும். வித் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி. இந்த 2 அடின்றது வந்து டிஃபால்ட்டான சைஸ். ஓகேங்களா, லென்த் ஹைட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடின்றது வந்து டிஃபால்ட்டான சைஸ். ரொம்ப ரேர் தான் இந்த 2.5 இந்த சைஸ்லாம் வருது. 2 அடி எதுக்காக நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் வச்சு அந்த கமர்ஷியலாக பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக வீட்டில் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிஷின் வந்து வீட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வீட்டோட கதவு, அதாவது அந்த கதவோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி தான் இருக்கும் அதிகபட்சம். ஸோ 2 அடிக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம். மூவ் பண்ணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த டிஃபால்ட் சைஸ் வந்து நம்ம இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 500X பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி லென்த் வரும். ஸோ இது வந்து 3 அடி லென்த் பண்ணியிருக்கோம். இன்னொன்று அதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி இருக்கும். பட் ஆனால் இதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்கும் ஒரு சைடு டோர். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து நம்ம இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சைடு வந்து நம்ம எம்டியாக கொடுத்துரும். இவ்வளோதான் இந்த ஃப்ரண்ட் லுக்கில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து இது உள்ள இன்னரில் போகும்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அலுமினியம் ஷீட்ஸ் வந்து கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டர்னரோட சைஸ் இது வந்து டிஃபால்ட் சைஸாக வச்சுருப்போம். நம்ம டர்னர் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா டர்னர் வந்து நம்ம வெளியிலையும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து மிஷினாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால டர்னர் வந்து டிஃபால்ட் சைஸ் தான். ஸோ டர்னருக்கு வந்து ஒவ்வொரு ரேக்குக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் என்னன்னு கேட்குறீங்க. 6 inches வந்து அதாவது இந்த ட்ரேக்கும் இந்த ட்ரேக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches இருக்கும். ஸோ அந்த பேஸில் வந்து எல்லா டர்னர் கொடுத்துருக்கோம். மொத்தம் இதில் 5 ரேக் இருக்குது. ஸோ 5 ரேக்குன்னும் போது 505 முட்டை. இது எதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி முட்டைக்கு மட்டும் தான் இது பண்ணியிருக்கிறது. காடை முட்டை வேணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக உங்களால் காடை முட்டை வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த ட்ரே டிசைன் வந்து அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுக்கக்கூடியதான் வாட்டர் ட்ரே, ஹீட்டர், ஓஸ், ஆட்டோ ஃப்ளோட்டு இது எல்லாமே கொடுத்துடுறோம். ப்ளஸ் வந்து கிளாஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலை.
ஏன்னா டைம் இல்லைன்றதுனால நான் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணல. அதேமாரி இந்த டோர் சுவிட்ச் எல்லாமே நம்ம கொடுத்தது, டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணால் ஆஃப் ஆகுறது, க்ளோஸ் பண்ணால் ஃபங்க்ஷன் ஆகுது, அது எல்லாமே கொடுத்துடுறோம். ஸோ ஹீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த 3 ஹீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த 500 மிஷின்றதுனால இதுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த கிரவுண்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, என்ன ரீசனுக்காக நம்ம 150 வாட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்து ஹீட்டை வந்து கீழே த்ரோ பண்ணாலுமே அந்த ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே ரைஸ் ஆகிடும். அதனால நம்ம 150 வாட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்ததாக வரும்போது 300X வந்து ஷட்டர் ப்ளஸ் ஹேச்சர் மிஷின் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 60 வாட்ஸ் வந்து ஹீட்டர் கொடுத்துருப்போம். ஸோ அது என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேச்சிங் ஆக போகிற எக்குக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. பட் ஆனால் ஷட்டரில் இருக்கக்கூடிய மிஷினுக்கு வந்து கம்பல்சரி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த ரீசனுக்காக கீழே வந்து 150 வாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் 100 வாட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து முழுக்க ஒரு ஷட்டர் டைப் மிஷின் தான். இதில் வந்து ஹேச்சர் எதுவும் கிடையாது. ஸோ 18 டேஸ்க்கு இதில் வச்சுட்டு ஆஃப்டர் 18th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேச்சர் மிஷின் மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேஸில் வந்து இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மிஷின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். மிஷின் வந்து பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ மிஷின் டோர் ஓப்பனில் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம டோர் க்ளோஸ் பண்ணும்போது இந்த டோர் சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஃபேன் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும் இதில். ஸோ ஃபேனு, ஹீட்டர்ஸ், காயில்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இந்த டோர் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனுக்கு போகக்கூடிய பவர் எல்லாமே கட் ஆகிட்டு உங்களுக்கு லைட் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான். உங்களுக்கு டெம்பரேச்சருக்கு, ஹியூமிடிட்டிக்கு, மோட்டர் ஃபங்க்ஷனுக்கு, எக்ஸாஸ்டிங் ஃபங்க்ஷனுக்கு, பஸ்ஸர் இண்டிகேஷன் மொத்தம் வந்து உங்களுக்கு 5 இண்டிகேட்டர் வரும். ஸோ கண்ட்ரோலர் வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கண்ட்ரோலர் தான். இந்த கண்ட்ரோலர் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம், எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம் எல்லாமே நான் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பற்றி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மோட்டர் வந்து லெஃப்ட் ரைட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகுது. ஸோ அதாவது ரைட் சைடு உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக லிமிட் ஸ்விட்சில் டச் ஆகும்போது நம்மளுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி நம்மளுக்கு அப்பர் சைடு போனோம்னா நம்ம இது வந்து மேனுவல் ஃபங்க்ஷன், நம்ம ப்ரோக்ராம் பண்ணல. ஸோ ப்ரோக்ராம் பண்ணபடி வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ரொட்டேஷன் ஆகிற மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே மேனுவல் ஃபங்க்ஷன் தான். பார்த்தீங்கன்னா நம்ம பட்டனை அழுத்தி பிடிச்சா கூட நம்மளுக்கு லைனை வந்து அந்த ரீச் டச் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுது. நம்மளோட மிஷினோட கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக ஆகியிருக்கும். அதாவது கலருன்னு போது ஒயிட் கலர் வந்து நம்ம அவுட்டர்லையும், ஸோ உள்ளே வரக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குன்னு இல்லை, நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய 100 ட்ரே ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் கலராக இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்க்கும்போது ப்ளூ வரும், மிஷின் ஒர்க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒயிட்டில் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கலரு. தவிர்த்து நாங்கள் வேறு எந்த கலர்லையும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. இப்போ ஸ்டாண்டர்ட் கலர்னு பார்க்கும்போது இந்த கலரில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 500X ஷட்டர் வந்து இந்த டைப் ஃபெசிலிட்டியில் தான் இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டைக்காகவும் வாத்து, வான்கோழி எந்த மாதிரி முட்டை வேணாலும் இதில் எக்ஸை வந்து நீங்கள் லோட் பண்ண முடியும். அடிஷ்னலாக நீங்கள் காடை முட்டை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு வந்து ட்ரேஸ் எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. 500X வந்து ஷட்டர் வந்து இந்த டைப் மாடலில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெக்கானிசம் டெக்னிக் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்களே மிஷின் ரெடி பண்ணாலும் நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி மட்டும் கேட்டுறாதீங்க, எப்படி ப்ரோ இந்த இதுக்கு என்ன சைஸ் வச்சுருக்கீங்க, இதுக்கு என்ன சைஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. மாடலை பார்த்துக்கோங்க, இதே மாதிரி மாடலை நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. பட் ஆனால் இதுக்கு என்ன சைஸ், இந்த பேரிங்க்கு என்ன சைஸ் வச்சிருக்கீங்க, இந்த ஷாஃப்ட்டுக்கு என்ன சைஸ் வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கேட்காதீங்க. ஏன்னா என்னால் ஓரளவு தான் வந்து உங்களுக்கு ஃபார்முலாவை சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லா ஃபார்முலாவும் நான் உங்கள் கையில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவேன். ஏன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே இப்போ இன்குபேட்டர் ஃபீல்டுல வந்துட்டதுனால ஸோ ஃபார்முலா கொடுக்கவே பயமாக இருக்குது எனக்கு. நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா நம்ம இப்போ இந்த மாதிரி நான் ஒரு மிஷினை பண்ணிட்டு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் 2 நாள் 3 நாள் கழிச்சு இன்னும் யாரோ யூடியூப் சேனலில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு வந்து அவங்களுக்கு தப்பாக சொல்ல வரல. என்னோட ஃபார்முலா வந்து நான் என்னோட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ சில ஃபார்முலா வந்து கொடுக்குறேன், நான் ஃபார்முலாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் ஆனால் முக்கியமான ஃபார்முலா வந்து நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், ஓகேங்களா. ஏன்னா அது வந்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஃபீல்டு உள்ள வரணும்னு வந்துட்டீங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆகிடும். ஆனால் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்ச எனக்கு வந்து எந்த யூஸுமே கிடையாது.
பட் ஆனால் என்னை பார்த்து நீங்கள் காப்பி வச்சுட்டு ஈஸியாக பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. என்னை விட அது 1000 ரூபாய் 500 ரூபாய் கம்மி பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் நாளைக்கு வந்து எனக்கு எதுவுமே இருக்காது. அதனால என்னோட ஃபார்முலா நான் என்னோட வச்சுக்கிறேன். முக்கியமான ஃபார்முலா நான் வெளில சொல்ல மாட்டேன். சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். புரிஞ்சு நீங்கள் வந்து அதை பண்ணிக்கிறது உங்களோட விருப்பம். வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம 300X வந்து நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. 300X வீடியோ வந்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். கண்டிப்பாக அதில் வந்து ஃபுல் அட்வான்ஸான ஃபெசிலிட்டி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.